மச்சான் இப்போ என்னடா பண்ணுறது? ரொம்ப பயமாக இருக்குடா. ஏய் இப்படிலாம் நடக்குன்னு நமக்கு என்னடா தெரியும்? ஏதோ பில்டிங் மேட்டரை முச்சு குத்தா கம்சம் கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் போலீஸ்காரங்க நம்மளை வச்சே கருணாவை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்னடா தெரியும்? போலீஸ் டக்லஸ் போட்டதுக்கு நம்ம தான் காரணம்னு கருணா நினச்சா? சிச்சி, கருணானனுக்கு நம்மளை பற்றியும் தெரியும், போலீஸ்காரங்களை பற்றியும் தெரியும். இப்போ என்ன உனக்கு அவர் நம்ம மேலே கோபமாக இருக்காரா இல்லைன்னு தெரியணும். அவள் தானே. உன் ஃபோனை கொடு. ஹலோ ஹலோ, நான் தான் போலீஸ்கார பையன் அன்பு பேசுகிறேன். போலீஸ்கார பசங்களா எங்கடா இருக்கீங்க? என் புருஷனை காட்டி கொடுக்கறத இங்க சுத்தி சுத்தி வந்தீங்களா? போலீஸ்கார பிள்ளைங்கன்றத காட்டிட்டீங்களா? துரோகக்கார பசங்களா எங்கடா இருக்கீங்க? இவன் சாவுக்கு காரணமான உங்களை எங்க இருந்தாலும் என் புருஷன் போடுவாடா. டக்லஸ் என்கவுண்டர் பத்தி வழக்கறிஞரா உங்களுடைய கருத்து என்ன? ஆமாங்க, இது என்கவுண்டர்ங்கிற பேர்ல நடத்தப்பட்டிருக்கிற திட்டமிட்ட படுகொலை. காவல்துறை திட்டமிட்ட செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பாவி பொதுமக்களை கொள்ற அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். போலீஸ் டிபார்ட்மெண்டோட இந்த எல்லை மீறிய அராஜக போக்கை கண்டித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கும் புகார் மனு கொடுத்திருக்கோம். காவல்துறை என்கவுண்டர் நடத்த அடுத்தடுத்து திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருப்பது இவர்கள் மனதில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் தலைமை நீதிபதியிடம் முறையிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளருடன் ஆனந்த் ரத்தினம். சோ கருணா உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்திருக்கு. உங்க ரேஷன் கார்டுல மட்டும் தான் அவன் பேர் இல்ல, அப்படிதானே? சார் இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே எங்க கூட குற்றவாளிகளை பேச வருவதனால தான் நம்ம தேசத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் சத்தம். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சார் என்ன சார் இது? எங்க பசங்க தப்பு பண்ணதுக்கு எங்களை என்னமோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு என்கொயரி பண்ண ஒத்துக்கிறீங்களா? உங்க பசங்க தப்பு பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? சரண்டர் பண்ணுங்க. எப்படி சார் சரண்டர் பண்ண முடியும்? அவங்க பண்ண தப்புக்கு தான் அவங்கள வச்சு இன்னொருத்தன் கதையை முடிச்சிட்டீங்களே. யோ வாய முடியா. ஆல்வின் சுதன் எவ்வளவு சின்சியரான போலீஸ் ஆபீசர் தெரியுமா? நேத்து வரைக்கும் என் கூட இருந்தான், இன்னைக்கு இல்ல, கொன்னுட்டாங்க. கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆகல. உங்க பிள்ளைங்களை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்களே, ஆல்வினோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவன் மனைவிக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த யூனிஃபார்ம் போடணுன்றது அவனுடைய கனவு, லட்சியம். இந்த யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமான்னு ஆசையா உள்ள வந்தவன கொன்னுட்டாங்க. ஆனா அதே யூனிஃபார்மை போட்டுட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு 4 சாபத்தை பத்தி நாட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. என்னோட ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனது காரணம் உங்க பசங்க. போலீஸ் ரத்தத்துல பிறந்து போலீஸ் சாப்பாடு சாப்பிட்டு போலீஸ் குவார்டர்ஸ்குள்ள வளர்ந்து ஒரு போலீஸ் ஆகிறது காரணமா இருந்திருக்காங்க. அவனுங்களை நான் விட மாட்டேன். 24 மணி நேரம் டைம். அவனுங்களை கொண்டு வந்து சரண்டர் பண்ணுங்க, இல்லைன்னா அதே குவார்டர்ஸ்குள்ள பூந்து நான் அவங்களை கைது பண்ணுவேன். உங்களுக்கு தான் அசிங்கம். போங்க போ. என்னடா தம்பி? ஏண்டா நாங்க உங்களையெல்லாம் காணும்னு பதறி போய் குவார்டர்ஸ் பூரா தேடிட்டு வர்றோம், நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க மொட்டை மாடியில. அப்பா கருணானனுக்கு ஃபோன் பண்ணப்பா. அந்த அக்கா தான் ஃபோன் எடுத்தது. கருணானன் தம்பி என்கவுண்டரில் செத்ததுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அக்கா எங்களை ரொம்ப திட்டுதுப்பா. அது மட்டும் இல்லை, எங்களெல்லாம் வெட்டி கடலில் மீனுக்கு இறையா போட்டுருவேன்னு சொல்லுதுப்பா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. அந்த ஆகங்கட்ட முதி அப்படியே சொன்னா நீங்க கடல்ல வீசி எறியறதுக்கு பொரியா இல்ல மண்புழுவால போலீஸ்காரங்க பையங்க உங்க மேல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? யோ இருதயம், நீ பாட்டுக்கு எக்குதப்பா ஏதாவது சொல்லி அவங்களை தூண்டி விடாதியா. ஒரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான், இன்னொரு பக்கம் கருணாவோட ஆளுங்க. ஏன் பேசாம நம்ம போய் கருணாவை பார்த்தா என்ன? எதுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் நம்மளை பிடிச்சி வெட்டுறக்க? நம்மளெல்லாம் ஒன்றும் வெட்ட மாட்டாயா. இந்த பாரு கருணா, உன் தம்பி என்கவுண்டருக்கும் எங்கள் பசங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். இத்தனை வருஷமா நம்ம அவனுக்கு விசுவாசமாக இருந்திருக்கோம்ல, நம்ம சொன்னால் அவன் கேட்டுக்குவான் ஐயா. ஆமாப்பா, யோசிக்காத, கிளம்புப்பா. இந்த பாருங்கடா, நாங்கள் கருணா கையில் காலில் விழுந்தாவது அவனை சமாதானப்படுத்திடுறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கணும், தப்பித்தவர் கூட ஸ்டேஷன் பக்கம் போயிடாதீங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டு நாராஜனாதிரமாக கோவிந்தாதிரமாக விஷ்ணவே நமः மதுசூதனாதிரமாக திரிவிக்ரமாதிரமாக வாமனாதிரமாக ஓம் மாத்ருதேவதாபியோ நமः பித்ருதேவதாபியோ நமः. இதை கொண்டு போய் சமுத்திரத்தில் கரைச்சிட்டு வாங்க. ஓம் திரஜம்பகம் யஜாமஹே சுகந்திம் புட்டிவர்தனம் வாருகம் மிருகவந்தனாம் ருக்யோ முக்ஷயமாமிருதாதே. முருகா, ரொம்ப வருத்தமாக இருக்கு பார்க்க. பாம்பு மட்டும் இல்ல, பாம்பு குட்டியும் விஷந்தாண்டா. ஐயோ முருகா, அப்படியெல்லாம் சொல்லாத. எங்கள் பிள்ளைங்களுக்கும்
அந்த என்கவுண்டருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை கருணா. போலீஸ்காரன் புள்ளிகளை நம்பாதானே தம்பி சொன்னா நான் கேட்கல. இதே இடத்துல உட்கார்ந்து உங்க பசங்களுக்கு காரியம் பண்ணுவீங்கடா. நீ செஞ்ச எத்தனையோ கொலைகளை வெளியே தெரியாம மறைச்சிருக்கோம். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இந்த ஒரு உதவி பண்ணக்கூடாதா? இது வரைக்கும் நான் பண்ண அத்தனை மேட்ருக்கும் துட்டு வாங்கிதான்டா பண்ணிக்கிறேன். இப்ப முதல் தடவையா துட்டு குத்துட்டு பண்றேன்டா. பசங்களை துண்டு துண்டா பொறுக்கிட்டு பார்த்து ரெடியாரு சொல்லி அனுப்புறேன். என் தம்பிய போட்டீங்களடா. கோத்தகிரியில் என் ஃப்ரெண்டு சித்திரவேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் உங்களை பத்திரமா பார்த்துக்குவான். எப்படியாவது அங்கே போய் சேர்ந்துருங்க. என்னப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ நீங்கள் திரும்பி வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறனோ அப்போ திரும்பி வந்தால் போதும். சரியா? கொஞ்ச நாளில் கருணாவை அவனுடைய எதிரிங்களே போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுருவாங்க. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்தால் போதும். சித்திரவேலு மிலிட்ரிக்காரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். கஷ்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வந்துடாதீங்க. உசுறு முக்கியம் இல்லையா? சிட்டியில் கிரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்கவுண்டர் பண்ணுறது தான் இல்லையா மிஸ்டர் சந்திரசேகர்? சார், கருணா இது வரைக்கும் 32 பேரை கொலை பண்ணியிருக்கான். அதில் 4 பேர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், 2 பேர் பொலிட்டீஷியன்ஸ், 16 பேர் இன்னசென்ஸ். இறந்து போனவங்களுக்கும் கருணாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை சார். பணத்துக்காக பண்ண கொலை. Look, the courts are there to decide who's criminal and who's accused. Your job is just to file an FIR and produce the accused in court, not to shoot. மேம், ஒவ்வொரு அக்யூஸ்ட்டை பிடிக்க போகும்போதும் உயிரை பணைய வச்சு தான் போகிறோம். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வேற வழியே இல்லாதப்ப தான் துப்பாக்கி தூக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் ஆளாளை கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு கண்டவாளையெல்லாம் ஷூட் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்கள் கோர்ட்டை இழுத்து போட்டிட்டு எல்லாரும் ஆற்றுக்கு போயிடும். சுட்டா தான் சுத்தம் பண்ண முடியும்னா சுடுறதுல தப்பே இல்லை சார். இப்படி உட்கார்ந்து கருத்தாக பேசி தான் சார் ஆசியாவிலே பெரிய ஜெயிலை தமிழ்நாட்டில் கட்டி வச்சிருக்கோம். Look, you are sitting in front of Human Rights Commission. Mind it. You will have to face the consequences of Douglas murder. Yes sir, I know. What you know? உங்களுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ஆஃபீஸரையும் பில்டிங் ஓனரையும் நீ கொண்டு இருக்க. ஸோ இந்நேரம் அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கணும். ஆனால் உன்னை அவங்க நெருங்கவே இல்லை. ஹியூமன் ரைட்ஸ்ல பெட்டிஷன் போட்டுக்கிறோம்ல. இல்லை கருணா, அதுக்காக மட்டும் அவங்க உன்னை விட்டு வைக்கல. வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. இந்த பாரு கருணா, இனிமே தான் நீ கவனமா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அந்த போலீஸ்கார பசங்க லூஸ்ல விடு, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன வக்கீல, அப்ப பயப்பட சொல்றியா? இந்த கருணா உயிருக்கு பயந்தது கிடையாது. ஒன்னு என்கவுண்டர்ல சாகணும், இல்ல எதிரி கையில சாகணும். துரோகி கையில சாகக்கூடாது. போலீஸை நீங்க பாத்துக்கோங்க, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னடா பகல் கனவ? என்னடா ஆச்சு? என்னடா பண்ற? கருணாவோட கத்தியா குதிடா மச்சான். ஆமாடா, கனவுல கூட என்னத்தையும் கத்தியில குத்தணுமா? உங்களெல்லாம் குத்த மாட்டானா? பயப்படாத, பயப்படாம இருந்துச்சு. ஊரே ஓசில ஏசி போட்ட மாதிரி இருக்கு. ஏய், வீடு வந்துச்சுடா, இறங்குடா. வணக்கண்ணே, கர்னல் இருக்கா? கர்னல் உள்ளதா இருக்காரு, போங்க. அதுக்கு ஏன் சாமி அடிக்கிட்டு சொல்ற? இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் என்றைக்குமே ஒத்து வராது. நான் மிலிட்ரிக்காரன், உங்கள் அப்பா போலீஸ்காரன். நான் உழைச்சி சாப்பிட்றவன், உங்கள் அப்பா உழைக்கிறவங்களை ஏமாற்றி சாப்பிட்றவன். இருந்தாலும் அவன் என் நண்பன். நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சிருக்கோம். உங்களை பற்றி உங்கள் அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். நீங்கள் இங்கே தாராளமாக தங்கலாம், ஆனால் உழைச்சாதான் தங்க முடியும். ஓகே சார், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேங்க. சீக்கிரம் போய் எல்லாம் ரெடியாகுங்க. பெல் அடிச்சோன்னே இங்கே வரணும். சரிங்க சார். சார், அந்த பசங்களோட அம்மாலாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க.
அன்பு எங்கம்மா? உங்கள் பசங்க உங்கள் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணால் நீங்கள் தான் திருத்தணும். நீங்களும் தப்புக்கு துணை போகக்கூடாது. பதில் சொல்லுங்கள். ஆம்பளைங்க அவங்களுக்கு தான் புரியல, பொம்பளைங்களுக்காவது புரியணும்ல. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எங்க அவன்? அப்பனும் மவனுமா சேர்ந்து கூத்தடிக்கிறாங்க சார். இப்போ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? எங்க அனுப்பியிருக்காங்க, எதுக்கு அனுப்பியிருக்காங்க இவங்களும் சொல்லல, பிள்ளைங்களும் சொல்லல. கட்டினவங்களை இவங்க மதிச்சா தானே சார் பிள்ளைங்க பெத்தவங்கள மதிக்கும். சரி, அவன் செல் நம்பர் இருந்தால் கொடுங்க. எங்க பசங்க நம்பர் எங்களுக்கே தெரியாது சார். முதல்ல ஸ்டேஷன்ல கொடுக்குற பணத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு எவ்வளவுக்கா கொடுத்துட்டு எங்களை தொங்க விடுறாரு. சரி, உங்களால் திருத்தவே முடியாது. வண்டி எடுங்க. இங்க அன்போட வீடு எங்க இருக்கு? நீ யாருமா? அன்புக்கு வேண்டியவங்க தான். எவ்வளோ நாளாக தெரியும்? 6 மாசமா. என்ன ரிலேஷன்ஷிப்? ஹிஸ் மை பாய் ஃப்ரெண்ட். ம். உங்களுக்கெல்லாம் கிரிமினல்ஸை லவ் பண்ணுறது ஃபேஷனாக போச்சு இல்லை? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார். அன்பு இஸ் நாட் அ கிரிமினல். ஐ நோ ஹிம் வெரி வெல். அவன் உனக்கு தாம்மா லவ்வர். சட்டத்துக்கு முன்னாடி அவன் கிரிமினல். எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? அது எப்படி பார்த்தவொடனே லவ் வந்துடுது? அவன் யார், என்ன பண்ணுறான், அவனால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா? ஏன் உங்கள் லைஃப் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் யாரை லவ் பண்ணணும்னு நீங்க டீச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரியே அன்பு கிரிமினலாவே இருக்கட்டும், ஃபைன். அதனால என்னோட லவ் மாற போறது கிடையாது. சரி, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீ போகலாம். எனக்கு தெரியாது சார். நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். அவன் உன்னை காண்டாக்ட் பண்ணால் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். போலீஸை ஏமாற்றணும்னு நினச்சா விளைவுகள் பெருசாக இருக்கும். Now you go. ஏண்டா மச்சான், மிலிட்ரிக்காரன் இவ்வளோ பாட்டிலையும் குடிச்சானா இல்லை குளிச்சானா? மச்சான் ஆளுக்கு ஒரு புல் அடிச்சாரா மச்சான், இந்த குளிர் அடங்கும். ஆமாடா, மிலிட்ரிக்காரன் மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தாராளம்னு கேள்விப்பட்டுக்கட்டா. சார் சிட் டவுன். என்ன ரொம்ப குளிருதா? இன்னைக்கு மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் தருவேன், நாளைக்கு இது பழகிடும். ஓகே, நல்ல சரக்கை பார்த்து 4 நாள் ஆச்சு. என்ன ஆஃப் அடிக்கிறேன், எனக்கு அவுன்ஸில் ஊற்றுறேன். டேய், இவர் மிலிட்ரி மேனா இல்லை பார் மேனாடா? 1 ounce ஊற்றிட்டு போகிறாரு. இதை வச்சு என்ன வாட பிடிக்கவா? நீ தான் அடிக்க மாட்டியா? ரொம்ப நன்றி மச்சான். அடிக்க மாட்டேன் நானாடா சொன்னேன். வணக்கம்ப்பா. ஆல்வின் சுதன் இறந்து போனதுக்காக கவர்மெண்ட் கொடுத்துருக்க காம்பன்சேஷன் நியாயமாக உங்கள் வீட்டில் தான் வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் இங்கே வர சொன்னதுனால வந்தேன். என் பையனை எதாலையும் திருப்பி கொடுத்துட முடியாது. இதை ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிடுங்க. அவன் பணத்துக்காக யூனிஃபார்ம் போடலை. ஐசியூவில் யார் இருக்காங்க? ஆல்வின் சுதன் மனைவி தான் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு? கல்யாணம் ஆன 1 மாதத்துக்குள்ளே என் பையன் இறந்துட்டான். இதெல்லாம் இவ வந்த நேரம் தான் என் வைஃப் சொல்லி திட்டின உடனே அவள் சூசைட் அட்டன் பண்ணிட்டான். உயிருக்கு ஒன்றும் ஆபத்திலேயே? பழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியே செத்துட்டா கூட பரவாயில்ல, இந்த பேச்சை கேட்காமலாவது இருக்கலாம் அட்லீஸ்ட். என்ன பார்க்கலாமா? வாங்க. எதிர்பாராத விதமாக உங்கள் பையன் இறந்து போனதுனால உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. பழியை தூக்கி பக்கத்தில் இருக்கவங்க மேலே போடுறீங்க. ஆம்பளைங்களுக்கு நடக்கிற விபத்துக்கெல்லாம் காரணம் பொம்பளைங்க தானே. இந்த உலகமே ஏங்காதுமா. இழப்பு அவளுக்கும் தானே. அவளை உங்கள் பொண்ணாக பாருங்கள். அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆல்வின் சுதன் மட்டும் உங்கள் பிள்ளை இல்லைப்பா. யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்கள் பிள்ளைங்க தான். தைரியமாக இருங்க. சார், பணத்துக்காக என் பையன் காக்கி சட்டை போடலன்னு சொன்னாரே, காதில் விழுந்ததா?
இந்த மாதிரி அங்கங்கே 2 பேர் இருக்கிறதுனால தான் பாதி காட்டு அழிச்சதுக்கப்புறம் மழை பெய்யுது. உங்கள் பசங்க திருந்தணும், செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். எதுக்கும் டிபார்ட்மெண்ட் பொறுப்பு இல்லை. எங்கடி அவன்? போலீஸ்காரங்கிட்ட துட்டுக்கு வேண்டி காட்டி விட்டானே. தெரியாது. நடிகை கூட கேட்டானே. தெரியாது. சுத்திட்டு இருந்தானே அவன். தெரியாது. தெரியாது. ஏய், செஞ்சிட வேண்டி உன்ன. கர்ணா, சொன்னா கேளு. சொல்றல. பயப்பட சொல்றியா? இல்ல, பொறுமையா இருக்க சொல்றேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு கொல்றதுனால நமக்கு எந்தவித யூஸும் இல்ல. நமக்கு தேவையெல்லாம் அந்த பசங்க தான். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் இவளை கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்கான். இவன் நம்பர் வேற ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அதை வச்சு இந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி உன்னை என்கவுண்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன். ஆமா கர்ணா, நாங்க ஹைகோர்ட்ல ரிட் பண்ணி போட்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு சாதகமான பதில் வந்துடும். அதுவரை கொஞ்சம் பொறுமையா இருக்கு கர்ணா. அன்பு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அமிர்தா. இல்லை அன்பு, நான் மட்டும் உன்கிட்ட உதவி கேட்கலனா நீ பாட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்திருப்ப. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும். இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுற? அழுகாத, கண்ணை தொடச்சிக்க. நான் தான் இருக்கேன்ல. ஆ, தெரிஞ்சு போச்சுடா நீங்க யாருன்னு. கர்ணா பேசுறேன். ஏய், ஊட்டி வந்துட்டேன். எங்கடா வரணும்? உன் கூட சருகு பொறுக்கி போடுறது கூட சந்தோஷமா தான் இருக்கு அன்பு. அமிர்தா, பசங்க ரொம்ப சூடாக இருப்பாங்க போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்கள் 3 பேருக்கும் நம்ம தான் சருகு பொறுக்கி சாப்பாடு போடணும். போய் அதில் கழுத மேய்க்கும் போதே காதல் கேட்குது. கோவத்தில் இருக்காங்க, நீ வேற. நீ வராத வரைக்கும் ஊட்டி குளிர் வாட்டி எடுத்துச்சு. நீ வந்த, அப்படியே 3 கட்டையை ஒன்றா போட்டு எரிச்சு அப்படியே குளிர் காஞ்ச மாதிரி கதை 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 கதைன்னு இருக்கு. எரியுது நாங்கடா. எரியட்டும் எரியட்டும். நிறுத்தி இந்த பாசு தான். அந்த பாருங்க. நீ மச்சான் கடலாடா. ஓடுங்கடா ஓடுங்கடா. வா வா வா. வாங்கடா வாங்கடா வேகமா வாங்க. சொல்லும்போது ஓடல, இப்போ ஓட விட்டானே. பாத்து சீக்கிரம் போடா. வாடா அமிர்தா, வா வா சீக்கிரம் வாங்கடா. வா வா மச்சான் முடியலடா. சீக்கிரம் வாடா. ஓடுங்கடா ஓடுங்கடா. ஏய் ஓடுங்கடா. ஏய் அந்த மரம் பொந்துக்குள்ள அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்கடா. மாப்ள, டேய் கருணாங்கிறது யாரா? டேய் நீ எதுக்கு அவனை பத்தி கேக்குற? அந்த கருணா இங்க வந்துட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? பிள்ளைங்க எங்கடா? அவனையும் அவன் ஆளுங்களையும் பார்த்தோன்னே இவனுங்க பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டானுங்கடா. சேட்டா இந்தா ஒரே ஃபோன் பேசிக்கிறேனே. இந்தா பிடிச்சோ. ஏய் இறக்கே கலையடா. ஹலோ, யாருங்க? நான் தான்ப்பா அருள் பேசுறேன். ஏ அருள், எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? டேய் பக்கத்துல என் பையன் இருக்கான கலியா. கருணா எங்களை பார்த்துட்டான்ப்பா. கேரளால இருக்கும்பா. இதுக்கு மேல எங்கெங்கெல்லாம் ஓட முடியாதுப்பா. மெத்த புள்ளைய காப்பாத்த முடியல. என்ன போலீஸ் நீ? என்னையாச்சு? ஏன் அழுவுற? போலீஸா இருந்துகிட்டு பெத்த புள்ளைய காப்பாற்ற முடியாதான்னு கேட்கான்.
ஐயா யாருக்குமே தூக்கு தண்டனை கிடைக்கக்கூடாதியா. கொலைக்கு கொலை தீர்வாகாதியா. மன்னிக்கிறதா மனுஷ குணம்னு மனசு இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஐயா. நாங்களும் எங்க பிள்ளைங்களை செஞ்சது தப்புதான். அதுக்காக அந்த கொலைகார கையால எங்க பிள்ளைங்க சாகணுமா? நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? எதுக்கே இவர்கிட்ட போய் எழுதிக்கிட்டு நிற்கணும்? இவருக்கு அந்த கர்ணாவுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பிள்ளைங்க சொல்ற மாதிரி இவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கொள்றாரு, அவன் கூலி வாங்கிட்டு கொள்றான். அவ்வளவுதான். எங்க பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்து. காக்கி ட்ரெஸ் போட்டு காலில் விழுகாதயா. ட்ரெஸ் பத்தி பேசாதீங்க சார். இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள எங்களை மாதிரி மனுஷங்க இருந்தா தான் சார் அது யூனிஃபார்ம். சும்மா கைட்டு கீழே போட்டு வச்சிருந்தா வெறும் துணி சார். இந்த காக்கி ட்ரெஸ் கொடுக்குற மரியாதையை அதுக்குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கு கொடுங்க சார். போலீஸா இருந்தாலும் நாங்களும் பெத்தவங்க தான் சார். பெத்தவங்க தான் சார். பெத்தவங்க. ஊர்ல இருக்க அழுகும் போதெல்லாம் கவலைப்படல. உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுன உடனே கதறிட்டு வந்து காலில் விழுகுறீங்க. ஒரு ரவுடி பயலுக்கு பயந்துக்கிட்டு பெத்த பிள்ளைகளை திருட மாதிரி ஓடி ஒளிய வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் போலீஸ்காரங்களாயா? போலீஸ்காரன் புள்ள பொறுக்கி ஆயிடக்கூடாதுன்னு தாயா சரண்டர் பண்ணுங்கன்னு போறான்னு. ஏதோ யூனிஃபார்ம் பத்தி பேசுற, அதோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா உன் பிள்ளைய நீ இப்படி வளர்த்துருக்க மாட்டேன். போ. சொல்ற நம்ம அப்பைங்களை நம்பி எல்லாம் பிரயோஜனம் இல்லை. நம்மளை காப்பாற்றுறவங்களா இருந்தா நம்மள எதுக்கு பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க? இனிமேலே யாருக்கும் ஃபோனை போட்டு இருக்க இடத்த உளறி கொட்டாத. நம்மளை நம்ம தாண்டா காப்பாற்றிக்கணும், வேற வழி இல்லை. எவ்வளோ தாண்டா ஓடுறது? இப்போ நம்ம எங்கே போகிறது? தம்பி നിങ്ങൾ ഒന്നും കവലപ്പെടണ്ട. ഇവിടെ കുട്ടൻ ചേട്ടൻ ഉണ്ട്. മലയാളിക്കെല്ലാം ഗാഡ് ഫാദർ അവർ തന്നെ. തീരാത്ത പ്രശ്നം ഏതെങ്കിലും തീർത്ത് വെക്കും. ഞാൻ അറിമുഖം ചെയ്ത് വെക്കാം. எந்த குருவாயூரப்பா, நீ தூணில் இருப்ப துரும்புல இருப்ப, லஞ்சம் இருக்க இடத்துல எல்லாம் இந்த நாராயண இருப்பான். போலீஸ் ஸ்டேஷனாய நமக சுச்சிலிப்பா. தம்பி ഇവിടെ ഇറങ്ങ്. അവിടെ இருக்காரில்லை அவர் തന്നെ നിങ്ങളെ രക്ഷിക്കും, ഗാഡ് ഫാദർ ആക്കും. இவன் காட் ஃபாதரா? இவன் காட் ஃபாதர் இல்லை, ஃப்ராட் ஃபாதர் சேட்டா. சேச்சி பால், ചേച്ചി പാല്. என்ன ഇവിടെ ചേച്ചി പാലില്ല, ചൂട ചായ ഉണ്ട്. 4 கதவும் நம்மளை தேடி வந்துருச்சு. ஆமா, இங்க ஏதாவது இலவச சட்ட ஆலோசனை மையம் ஏதாவது இருக்கா? எந்த பிரச்சனை இல்ல, ஒருத்தனை போட போறோம். அதான். ஏன்டா எங்களை அங்க சிக்கல்ல மாட்டி விட்டு இங்க வந்து சேச்சிகளோட சல்சா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னைய ஐயோ அன்பு, உன்னைய போட்டு விடுன்றதுக்காக அப்படி செய்யல. லத்திய உள்ள விட்டா எவனா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பான். போய இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது. உன் அப்ப நான் வாங்கியிருக்கேன். சரி சரி, எங்க கையில 5 பைசா காசு இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரையும் நீ தான் எங்களை வச்சு காப்பாற்றணும். கருணா டிபார்ட்மெண்ட்டுக்கே செக் வச்சிருக்கான். தன்னை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்லி அதே டிமாண்டாக வச்சு ஜஸ்டிஸ் பேரனையே கடத்திருக்கான். அவரோட பேரனை உடனே ரெஸ்கியூ பண்ண சொல்லி ஜஸ்டிஸ் நம்மளை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. சார், கருணா இன்னும் உயிரோடு இருக்கிறது காரணம் நீதிபதி தான். அது உங்களுக்கே தெரியும். மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி மனுஷங்களை சொல்றது மனித உரிமை மீறல்னு சொன்னார்ல. ஒரு ரவுடி பைய போலீஸ்காரனை கொன்னா அது மனித உரிமை மீறல் கிடையாது சார். யூனிஃபார்ம் போட்ட மனுஷன் இல்லையா சார்? என்கவுண்டர் பெரிய குற்றம், நியாயம் பேசினால சார். இன்னைக்கு அவர் பேரனை கடத்திருக்கான், நாளைக்கு அவரே கடத்துவான். அப்போ நியாயம் பேசுவாரா சார்? போலீஸ்காரன் மேல கை வச்சா என்ன? ரிலாக்ஸ். சாரி சார். சார், டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு உயிர் போகக்கூடாது சார். கருணாவை சுட்டு பிடிக்க சொல்லி ஓரில் ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க. அவர் பேரனை நான் கண்டுபிடிக்கிறேன் சார். கமிஷனர் போன். ஹலோ, என் பேரை கிடைச்சிட்டானா? கண்டிப்பா உங்க பேரனை காப்பாத்திடுவோம் சார். நோ ப்ராப்ளம். என்ன பண்ணணும் சொல்லுங்க, உடனே ப்ரொசீட் பண்றேன். ஒரு ஜஸ்டிஸ் ஃபேமிலிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவா. அவளை மாதிரி அயோக்கியன்களை என்ன வேணா பண்ணிட்டு என் பேரனை மட்டும் கொஞ்சம் காப்பாத்தி விட்டுருங்க. சந்திரசேகர். எஸ் சார். ஜட்ஜு கிட்ட பேசிட்டேன். ஓரல் ஆர்டர் கொடுத்துட்டாரு. என்ன வேணா பண்ணிக்க சொல்லிட்டாரு. பேரனை காப்பாத்தணுமா? Go in your own way. I am with you. Okay, sir.
கார்த்திக், ஜட்ஜோட பேரை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வாங்க. டேய், கர்ணா எங்கடா இருக்கான்? சொல்றா ராஸ்கல். சார் சார் என்ன ஒண்ணு செஞ்சிராங்க சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். எங்க போயிருக்கான்? எந்த நம்பர்ல இருக்கான்? சார் சொல்லிடுறேன் சார், கடைசியா ஊட்டில இருந்து பேசுறாரு சார். நம்பர் சொல்றான் சார் 96000722. ஃபோன் கொடுங்க. சிவா, ஒரு நம்பர் ட்ரேஸ் பண்ணோம். 9600072222. இப்போ இது எந்த ஏரியால இருக்கு இமிடியேட்டா செக் பண்ணிட்டு என் லைன்ல வாங்க, நான் வெயிட் பண்றேன். சார் சார் ஒண்ணும் பண்ணாங்க சார், விட்டுருங்க சார். அண்ணா வணக்கண்ணே. என்ன தமிழா? 500 ஏக்கர் ரப்பர் தோட்டம் ஒன்று இருக்குண்ணே. ஆ, நீ கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணே. கமிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் எடுத்தே முடிச்சு கொடுக்க போறேன். தமிழ்நாட்டுல இருந்து நம்மகிட்ட ஏமாறக்குனே ஒருத்தர் வந்திருக்கேன். அந்த ஏமாளி மூஞ்சியை பார்ப்போம். அண்ணே கும்பிடுறேன். ஐயோ ஐயோ அண்ணே, எனக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணே. அண்ணே அண்ணே வேணாண்ணே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுண்ணே. சொல்றா அடிங்க சொல்றான்ற. ஏய் அட்டை கத்திக்கு இத்தனை கத்தியா? விட்டாங்கடா இங்க. எந்திரா அங்கற. என்னடா பண்ற? டீ கடை வச்சிருக்கேன். இங்க இருக்கிறவங்களாம் பயக்க வழி இல்லாம அங்க வந்து போய்கிறானுங்க. ஆ? நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. என் தம்பி செத்தத்துல உன்னை பார்த்தேன். போலீஸ்கார பசங்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? கமிஷனுக்காக தான் அவன் கூட வந்தேன். காசுக்கு ஆசைப்பட்டு உங்களை காட்டி கொடுத்தது போலீஸ்ல அந்த பசங்க தான். எங்கடா இருக்கிறானுங்க? எந்த ஏரியா? சார் சிக்னல் சாலக்குடி செக் போஸ்ட் முன்னாடி உள்ள பிரிட்ஜோட கட் ஆயிடுச்சு சார். கர்ணாவை இங்கேயே கூட்டு வந்துட்டான்டா. அமிர்தா அந்த பக்கம் போகாதடா, எல்லாரும் சேர்ந்துடா. சார் சிவகுமார் சொன்ன பிரிட்ஜ் தான் சார். இந்த ஏரியா ஃபுல்லா சரவுண்ட் பண்ணுங்க. என்னடா ஆச்சு? முதல்ல இங்க இருந்து கூட்டி போங்க, கூட்டி போங்க.
கீழே போடுறோம். இத்தனை நாளா இதுக்கு தாண்டா காத்துட்டு இருந்தேன். பயப்படுறியா? சாவக்கண்டு பயப்படுறியாடா? மதுரையில கொலை பண்ண, திருச்சியில பண்ண, கோயம்புத்தூர்ல பண்ண, திருநெல்வேலியில பண்ண, தஞ்சாவூர்ல பண்ண, தூத்துக்குடியில பண்ண, புதுக்கோட்டையில கொலை பண்ண. இதெல்லாம் யாருக்காக? ஒரு சில கேவலமானவங்களோட சுயநலத்துக்காக. உன்னால செத்து போனவங்க எல்லாம் யாருன்னா உனக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? குடும்பத்தோட வலி தெரியுமா? அவங்க எல்லாம் சேர்ந்து விட்ட சாபம். நீ இப்ப எங்க துப்பாக்கி முன்னாடி வந்து நிக்கிற. 12 வயசுல ஆரம்பிச்சு 20 வயசுக்குள்ள இருக்க அப்பாவி பசங்களை, படிக்கிற பசங்களை, வாழ்க்கைன்னா என்னென்ன தெரியாத பசங்களை கொலைகாரனாக்கி வச்சிருக்க. கேவலம் பணத்துக்காக. பழிக்கு பழி வாங்குற, நேருக்கு நேரம் நின்னு வெட்டுறவன கூட மன்னிச்சிடலாம்டா. உன்ன மாதிரி கூலிக்கு கொலை பண்றவனை மன்னிக்கவே கூடாதுடா. நீ பண்றது பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். சுடா சுடுறா. உன் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். சுடு. செய்திகள். பிரபல கூலிப்படை தலைவன் கர்ணா நேற்று மாலை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கர்ணா கேரளாவில் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் தலைமையிலான தனிப்படை அங்கு விரைந்தனர். கர்ணாவை சுற்றி வளைத்த போலீசார் அவனை கைது செய்ய முயற்சித்த போது அவன் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. தற்பாதுகாப்புக்காக போலீசார் அவனை திருப்பி சுட்டதில் கூலிப்படை தலைவன் கர்ணா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆல்வின் சுதன் மட்டும் உங்க பிள்ளை இல்லப்பா. யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்க பிள்ளைங்க தான்.